அண்மை செய்தி. அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தொடர்ந்த மான நஷ்ட வழக்கு டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தொடர்ந்த மான நஷ்ட வழக்கு டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தொடர்ந்த மான நஷ்ட வழக்கு டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். நெடுஞ்சாலை துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டி இருந்தது. இதற்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக இந்த வழக்கினுடைய விசாரணையை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தது. அதாவது மாஸ்டர் நீதிமன்றம் என்றால் இது போன்ற சிவில் வழக்குகள், அதாவது மான நஷ்ட, அவதூறு உள்ளிட்ட இந்த சிவில் வழக்குகள் தொடரும் பொழுது இந்த வழக்குகளை தாக்கல் செய்தது, அந்த வழக்குகளை தாக்கல் செய்ததற்கான காரணம் என்ன, இவர்தான் இந்த வழக்கை தாக்கல் செய்தாரா என்பதை உறுதி செய்வதற்காக இந்த வழக்கினுடைய விசாரணை மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படும். அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி மனு தாக்கல் செய்த நபர் நேரில் ஆஜராகி அந்த விளக்கங்களை அளிப்பார். அந்த வகையில் தான் இந்த வழக்கு இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்ற நீதிபதி மகாலட்சுமி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் என்ற முறையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகி நீதிபதி முன்பு சாட்சியம் அளித்தார். இந்த சாட்சியம் என்பது இன்றைய தினம் ஓரிரு நிமிடங்களிலேயே முடிவடைந்து விட்டது. எடப்பாடி பழனிசாமியினுடைய வருகை காரணமாக கட்சியினுடைய நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாட்சியம் அளித்த பின்னர் வழக்கினுடைய விசாரணையானது டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. அன்றைய தினமும் அவர் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க வேண்டும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை அவர் சாட்சி கூண்டில் ஏறி அவரிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையும் தனது பெயரை குறிப்பிட்டு இந்த மனுவை நான் தான் தாக்கல் செய்தேன், அந்த மனுவில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், அதாவது இந்த மனுவை தாம் தான் தாக்கல் செய்ததாக இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. அன்றைய தினம் அவர் மீண்டும் ஆஜராகி அவரிடம் சில கேள்விகள் எழுப்பப்படும். அந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளிப்பார். அதனைத் தொடர்ந்து அந்த சாட்சியங்கள் அனைத்தும் ஆவணங்களாக தயாரிக்கப்பட்டு மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி முன்பு சமர்ப்பிக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கினுடைய விசாரணை தொடரும். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.